ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினுடைய அவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டவர் வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். எத்தனையோ பேருக்கு எப்படியோ எங்கெல்லாமோ பல களியாட்டுகள், பல காரியத்தை ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க ஒரு சில பேருக்கு ஆண்டவர் பெரிய மகிமை தருகிறார். மகிமை மாத்திரமல்ல, கிருபை தருகிறார். கிருபை மாத்திரமல்ல, ரட்சிப்பின் அனுபவத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, என்னாலும் நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் சின்ன வாக்குத்தத்தின்படி எல்லா விதமான கிருபை ஆண்டு தருகிறார். இந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். கடந்த வாரம் விக்கிரமசிங்கபுரம் சொல்லி ஒரு ஊர் அம்பாசுந்தர் பக்கத்தில் இருதய குளம் சொல்லி ஒரு ஆர்சி கோயில். அவங்க ஒரு கல்வார் சிலுவைன்னு சொல்லி சில காரியங்கள் இந்த மலையில் இருக்குது. பயங்கரமான கூட்டம். நடுநிசியான நேரத்தில் இரவு 12 மணிக்கு ஃபாதர் என்னை கூப்பிட்டு, ஐயா எங்க இடத்துக்கு வர முடியுமா? நற்செய்தியில் நிறைய மக்கள் காத்திருக்காங்க, வார்த்தை நீங்க பேச முடியுமான்னு சொன்னாங்க. இரவு 12 மணி 10:30 மணிக்கெல்லாம் போயாச்சு. 12லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் மக்கள் அசையாமல் அப்படி உட்காந்துருந்தாங்க. நிறைய பேர் அழுத காட்சியை பார்க்கும்போது தான் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. சில பேர் வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள், வெளியே சொல்ல மனபாரங்கள், எவ்வளவோ விதமான பாரங்கள் ஆண்டவர் நல்ல நடத்தினார். நடத்தி கிடைச்ச நிறைய மக்கள் ஒப்பு கொடுத்தாங்க. ஆர்சி கோயில்ல அவர் போன வாரம் சனிக்கிழமை திருமலாபுரம் சொல்லி சுரண்ட பக்கத்துல சாந்தமரம், அது ஒரு மலை கோயில். மலை கோயில் படி ஒடி ஒன்றும் கிடையாது. அது நேற்று செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அது இரவு 12 மணி கூட்டம் தான். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஃபாதருக்கு இருந்தவங்க வச்சாங்க, ஐயா நீங்கள் வருஷம் வர்றீங்க, கடந்த வருஷம் நீங்கள் வரல, இந்த வருஷம் எப்படியாவது வரணும். எப்படி வருவீங்க? மேலே தான் ஏறணும், படி தான், வேற ஒன்றும் இல்லை, படி கிடையாது, மலையிலபடி ஏறணும், வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். என் சூழ்ந்த 4 பேர் 5 பேர், முன்னால் 2 பேர், பின்னால் 2 பேர், கையை பிடிக்க 2 3 4 பேர். போன உடனே அந்த ஃபாதருக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா எப்படி வருவனோ, வயசு 76 77 வயசு ஆகுதே, எப்படி வருவனோன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் கடவுளுடைய கிருபை பாருங்க, தேவன் மேல் வைத்த அன்பு, தேவன் மேல் வைத்த அன்பு. 11:30 மணிக்கு செய்தி கொடுத்தாங்க. 1 மணிக்கு தான் செய்தி முடிச்சேன். பயங்கரமான சந்தோஷம். நிறைய மக்கள், நான் அவங்ககிட்ட கேட்டேன், எத்தனை வருஷம் மலைக்கு வந்துக்கிட்டு இருக்க, வாழ்க்கையில் விடுதலை கிடைச்சதா? யாரை தேடின்னு வந்திருக்க? யாரை பார்க்க வந்திருக்க? ஒரு தீவிர பாரத்தில் வந்திருக்கீங்க, கஷ்டமான வாழ்க்கை வந்திருக்கீங்க. சொன்ன உடனே சிறிய பேர் அழுதாங்க. ரொம்ப ஆனந்தமா இருந்தது. கர்த்தருடைய கிருபையை நினைக்கும் போது, தெய்வம் அன்புள்ளவர். நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்குள்ள பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. அடியான மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்க மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க. நாம மாத்திரம் மகிழ்பட கிருபை தாங்க. தொடர்ந்து பலப்படுத்துங்க. விசேஷித்த கரங்கொண்ட திருச்சபை உருவானமாவுக்காக செயலாளர், பொருளாளர், கமிட்டி எங்கிறது ஒவ்வொருக்கும் நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
இன்னைக்கு இங்குள்ள தலைப்பு பார்த்தா உடைந்த இருதயத்துடன் மனம் திரும்புதல். இன்னைக்கு உள்ள தலைப்பு. சென்னையில் உள்ள தலைப்பு இன்னைக்கு பார்த்தா தலைப்பு கேட்டேன், மனம் திரும்புவதற்கு காத்திருந்த யாக்கோபு. மனம் திரும்புவதற்காக காத்திருந்த யாக்கோபு. இது உடைந்த உள்ளத்தோட, அவன் யாக்கோவும் மன உடைந்த உள்ளத்தோட தான் காத்திருந்தான். யாக்கோபு குறித்து எல்லா பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈசாக்குடைய மகன், ஆபிரகாமுடைய பேரன். அவன் பிறந்த பொழுது தேவனுக்கு பிரியமான மகனை வாழ்ந்தான். ஆனால் எத்தனை பிறந்தான், எத்தனை வாழ்ந்தான். தன் சகோதரன் ஏசாவை ஏமாத்தினான். தன் தாய் சொல் கேட்டு தகப்பனை ஏமாத்தினான். எத்தனை விதமான காரியங்களை பார்க்கும்போது, வாழ்க்கை யாக்கோபு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சங்கடம். தம்பியை சகோதரன் ஏசா என்ன செய்தான், யாக்கோபு ஏமாத்தின உடனே எப்படியாவது கொண்டுடணும்னு பிளான் பண்ணான். பிளான் பண்ணி தகப்பனுக்கு மரண காலம் ஒரு நாள் வரும், அன்றைக்கு நான் எப்படி கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டான். உலக கூடி பார்க்கும்போது பெத்த மனசு பித்து பிள்ளைவனம் கல் சொல்லுவாங்கல்ல. பெத்த மனசு பித்து பிள்ளைவனம் கல். என்னதான் பாவம் பண்ணியிருந்தா கூட தாய்க்கு எப்படி இருக்கும் அந்த பிள்ளை மேலே, விட்டு கொடுக்க மனம் இருக்காது. ஜெயிலுக்கு கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனால் கூட கதறி எழுவா, என் மகனை விட்டுருங்க ஐயா, என் மகனை விட்டுருங்க ஐயா, மனம் மாறிடுவான், இனிமே தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி கதறி எழுவாங்கல்ல எத்தனையோ குடும்பங்கள்ல. அதை போல் ஈசாக்கு தன் மகன் மேலே ஈசா மேலே பட்சமாக இருந்தா. தாயாகி ரெபேக்கா யாக்கோபு மேலே பட்சமாக இருந்தா. ஈசாக்கு தன் மகன்கிட்ட ஈசாக்கு கூப்பிட்டு சொல்கிறான், என் வயசாகிட்டுதப்பா, எனக்கு கண்ணு மங்களாக போச்சுது, பார்க்க முடியல, நான் சாக போகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். சாக போகிற ஆனால் அவர் இறந்தது 180 வருஷம் வாழ்ந்திருக்கார். அவருடைய மரண நாட்கள் ஆயுசு நாட்கள் 180 வருஷம். எனக்கு எப்படியாவது வனத்துக்கு போய் நல்லா வேட்டையாடி நல்லா வேட்டையாடுவப்பா, எனக்கு 2 ஏதாவது மிருகத்தை அடித்து கொண்டு வந்து எனக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு வாய்க்கு டேஸ்ட்டாக கொடு. வயதான காலத்தினால என் நாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, டேஸ்ட்லாம் போச்சு, செஞ்சு கொடுன்னு கேட்கா. இந்த வார்த்தையை ரெபேக்கால ஒத்து கட்டிகிட்டு இருக்கா. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, மகனை கூப்பிட்டு, எப்பா உங்கள் அப்பா இப்படி சொல்கிறாரு, உங்கள் அப்பா இப்படி சொல்கிறாரு, நீ எப்படியாவது வனத்துக்கு போய் கொண்டு வர முடியாது, நம்ம ஆட்டுக்கடையில் நம்முடைய குணம் நம்முடைய டிப்போவில் 2 வெள்ளாட்டு ஊட்டி கொண்டு வா, உங்களுக்கு தகப்பனுக்கு பிரியமான ருசியில் சமைச்சு தரேன், எப்படியாவது தகப்பனுடைய ஆசிரத்தை வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் யாக்கோபு கூட சொல்கிறான், என்ன சொல்கிறான், சாத்தியமாம்மா, செய்ய முடியுமா, என் தகவல் ரோபங்கள் முகுந்தவன், என் வார்த்தை வித்தியாசம். ஒருவேளை தகப்பை என்னை தடவி பார்த்துட்டு நான் யாக்கோபுன்னு கண்டா என்னை சாபம் பண்ணிடுவாரப்பா, வேண்டான்னு கதறான். அது மாத்திரமில்லை, ஒரு சேஷ்ட புத்திர பார்க்கறதுக்காக என் சகோதரனை ஏமாற்றிட்டேன், அந்த பாவமே எனக்கு ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே அந்த தாய் சொல்கிறா, உன் மேலே வர சாவம் என் மேலே வரட்டும்ப்பா, உன் மேலே வர கஷ்டம் என் மேலே வரட்டும், என்னை செஞ்சு கொடுத்துருன்னு சொல்கிற. அதே மாதிரி செஞ்சு தகப்பனுடைய ஆசத்தை பெற்றுக்கிட்டான், வாங்கிக்கிட்டான், நிறைய காரியங்கள் பண்ணிக்கிட்டான். ரொம்ப விதமான வேதனை தாங்க முடியல. கடைசியில் ஏசா என்ன பண்ணுறான், ஒரு நாளைக்கு கொன்று போட்டுருட்டாங்கன்னு சொல்லி பிளான் பண்ணுறான். சகோதரனுக்கு தப்பினைக்கே குடும்பங்கள் அதனை 1000 ரூபா சொத்துக்காக 10 லட்சம் ரூபா கோர்ட்டுக்கு செலவழிக்கான். 1000 ரூபா சொத்துக்காக கத்தியும் எல்லாத்தையும் இடுப்புலேயே சுற்றிக்கிட்டு அலைகிறான் கொண்டுறோங்கிறதுக்காக. சமீபத்தில் குற்றாலத்துக்கு போயிருக்கும்போது, குற்றாலத்து ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு எஸ்ஐ இருந்தார். அவர் என்னை கூப்பிட்டு, ஐயா இந்த ஃபால்ஸ்கிட்ட நீங்கள் வாங்கன்னு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போனால் ஒரு ட்ரங்கு பெட்டி காட்டினார், புதற்குள்ளே கிடந்தது. காட்டி சொன்னார், இந்த பெட்டிக்குள்ள ஒரு மகன் தகப்பனை துண்டு துண்டாக வெட்டி பெட்டியில் போட்டு குழந்து போட்டு போயிட்டான், கண்டுபிடிச்சாச்சின்னு சொன்னார். எதுக்குன்னா சொத்து தகராறு, விருதுநகர்
சொந்த ஊர் விருதுநகர். சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். தகராறு. இந்த தகராறுக்காக தகப்பனே கொண்டுட்டான்ப்பா. பரிதாபம். தாய் கதறி அழுறா, தகப்பன் புருஷனை காணலைன்னு சொல்லி. ஒரே மாம்சம் இல்லை கதறி அழுறா. இவ்வளோ கேட்கா. ஆனால் பிள்ளைகள் மேலே சந்தேகம். தாய்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா, என் புருஷனை காணலை, என் பிள்ளைகள் மேலே சந்தேகமாக இருக்குது. ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அவங்க தான் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாய் சந்தேகப்படுறா. இந்த தாய் எழுத அழுகையை பார்த்து ஸ்டேஷனில் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து ஒருத்தரை அடித்து அடியிலே விஷயத்தை சொல்லிட்டான். இதுதான் உலகம், இப்படி தான் உலகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பணத்துக்கு எல்லாமெல்லாம் பண்ணுறான்ல, என்ன காரியம் பண்ணுறான்ல, பணத்துக்காக எந்த காரியத்தை மனுஷன் செய்கிறான். பணம் மனசாட்சியும் மனுஷன் கிடையாது. ஆண்டவருடைய அன்பு இருந்தால் மாத்திரம்தான், தேவனுடைய அன்பு கிருபை இருந்தால் தான் இந்த மனசாட்சி மனுஷன் விடுதலாக வர முடியும். இது கடையில் வரவே முடியாது. பணம் யாரையும் காப்பாற்றாது. எந்த பணம் எந்த மனுஷனையும் காப்பாற்றாது, எங்கேயும் கொண்டு போய் விடாது. எவ்வளவோ விதமான பாடுகளை பறிச்சு வேதனையை அனுபவிச்சு மனுஷனுக்கு எத்தனையோ பேருடைய வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழ்வாயானா நீ இருதயப்படுற சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா வேற எந்த சந்தோஷம் கிடைக்காது, வேற எந்த சந்தோஷம் கிடைக்காது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழும்போது கர்த்தர் ஒரு நாளும் நம்ம கைவிடவே மாட்டார். ஒரு நாள் கைவிட மாட்டார். நமக்கு என்ன தேவைனான்றது தெரியும், எப்படி நடத்தணும்னு தெரியும். இப்படி தான் யாக்கோபை ஏசா கொலைசியை பார்த்தா. கொலைசியை பார்த்த உடனே தாய்க்கு தாங்கலை. தப்பு பண்ணிட்டோமோன்னு நினச்சிருப்பா. தப்பு பண்ணிட்டான்னு புருஷன்ட்டு சொல்லிட்டா. ஏசாட்ட கூப்பிட்ட, ஐயா 2 பேரும் மனசு சரியில்லை, ஒருவேளை ஏசா என் மகனை கொண்டுடலாம், நம்ம மகனை செத்துட்டானா நம்ம எங்கே போக முடியும், அதனால என் சகோதரன் வீட்டுக்கு லாவன் வீட்டுக்கு அனுப்பிடலாமான்னு சொல்லி புருஷன் சொல்கிறா. ஏசா சொல்கிறாரு, யாக்கோவை கூப்பிட்டு, உன் சகோதரன் ஏசா இஸ்ரவேல் சந்ததியில் கல்யாணம் பண்ணதுனால அது பெண்கள் மூலமாக அவன் தாய்க்கு இடைஞ்சலாக இருக்குது. நீயும் இங்கே திருமணம் பண்ணனா குடும்பம் அழிஞ்சிருப்பா. உன்னுடைய சகோதரனின் கோபம் தீர மட்டும், உன் சகோதரனுக்கு கோபம் மறைய மட்டும் கொஞ்ச நாளைக்கு மாம்பட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. கிட்டத்தட்ட 168 கிலோமீட்டரா வரலாறு சொல்லுது. அவன் நடந்து போன தூரம். ஒரு கம்பு, ஒரு துணி, கோமணம் கட்டிப்பான், வேற என்ன சட்டை வந்துச்சு, டெய்லர் யாரும் டெய்லர் கிடையாது, துணி கிடையாது, போறான். ஆனா ஆண்டவர் கூட இருந்தார். ஆனா என்ன சொல்லி ஆண்டவர் இருந்தாரு, ஆதியாகமம் 28:15 வாசிக்கும் போது, நான் உன்னோடு கூட இருந்து நீ போக இடமெல்லாம் உன்னை காத்து உன் தகப்பன் உன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுன்னு வாக்கு கொடுக்காரு. வாக்கு கொடுத்த உடனே வார்த்தையை வாங்கிட்டான். கேட்க, ஆண்டவரே நீ என்னோட கூட இருந்து நான் போக விடாமல் என்னை காத்து என் தகப்பன் தேசம் திரும்பி வர பண்ணிவிடானா என் சம்பத்தும் தசமத்தை கொடுக்கேன்னா, தசமத்தை கொடுக்க சாட்சி சொன்னான். அது மாதிரி செய்தான். யாக்கோ வாழ்க்கையை பார்த்தீங்களா? ஆனால் கடவுளை விடலை. 120 கிலோமீட்டர் நடந்து போகும்போது எத்தனை விஷப்பூச்சிகள், எத்தனை மிருகங்கள் எப்படி இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சு ஆண்டு எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்ணார் பார்த்தீங்களா? ஒரு படி ஏணி தேவதூரி இறங்குறதும் ஏறுறதும் அவனை பாதுகாக்கதும். என் பிள்ளை படுத்திருக்கான், என் பிள்ளை தூங்குறான், அவனுக்கு கிருவை. நீ கடவுளை தேடும்போது, கடவுள் சாட்சியை நீ வாடும்போது உன் வாழ்க்கை ஒரு நாள் உனக்கு ஒன்று விட்டு குறையவே குறையாது. எத்தனை பாரமான இறுதியதடி வந்திருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது, தேவனை சார்ந்து வாழும்போது வாழ்க்கையில் குறைங்கிறதே வராது. நிறைவு தான், எல்லாம் நிறைவு தான். காரணம் கேட்டால் அவரை சார்ந்து வாழ்கிறேன். அவர் பெரிய கண்மலை, எப்பவும் கைவிடவே மாட்டார். கைவிடுவது மாத்திரமல்ல, உன்னுடைய நினைவுகள் சிந்தனை எல்லாம் ஆண்டுக்கு தெரியும். எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆண்டுக்கு தெரியும், எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்க ஆண்டுக்கு தெரியும். நான் ஜனவரி 25 டொரண்டோ ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன். நைட்டில் ஃப்ளைட்டு எனக்கு 1:30 மணிக்கு பாம்பே போகிறதுக்காக.
1.5 மணி நேரம் ஃப்ளைட் லேட் உட்காந்துருக்கேன். எதுக்கு எதிர்க்க ஒரு மகளும் மகனும் உட்காந்துருக்காங்க. அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கா. இந்த புருஷன் நல்லா தேட்டுறான். அப்படியே கை பின்னால் கை போட்டு தட்டி அப்படி தேட்டுறான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் தமிழ் பேசுகிறாங்க. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப நேரம் இருக்காங்க. அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கா. அப்போ நான் கேட்டேன், ஏமாளுற? பக்குன்னு என்னை பார்த்தா, ஒன்றும் இல்லைன்னா திருமணம் பண்ணி ஊருக்கு புரியணும்னு கேட்டேன். ஆமாம். எப்போ திருமணம்? 3 நாள் தான் ஆச்சு. யார் உணர்ந்து ஒன்று ஏர்போர்ட்டை விட்டா? என் தாய் தகப்பேன் உடன் பிறந்தெல்லாம் கொண்டு விட்டுட்டு இப்போ நான் வெளியே நிற்கிறாங்க, போகிறாங்க. நான் உடனே அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். சங்கீதம் 45 வாசிக்கும்போது 11-12 வருஷங்களில் வாசிக்கும்போது, சீயன் குமாரத்தியே தகப்பன் வீட்டை மறந்துரு, ராஜாவின் அழகில் பிரியப்படுவார். இதான் வார்த்தைம்மா. உன்னை எவ்வளோ அழகாக நேசிக்கிறான். உன்னை அழகாக நேசித்து உன் முதலில் கை போட்டு எவ்வளோ பாசமாக இருக்கான். ஒரு நாளைக்கு திருமணம் நடக்குதுன்னு செய்யணும். ரெபேக்கால திருமணம் பார்த்துட்டு போகிறேன். எலியேசர் திருமணம் நடக்க போகுது. எல்லாரும் கேட்காங்க. எலியேசர் கேட்கான், உங்களுக்கு பிடிச்சி போச்சு இல்லை, உங்களுக்கு சம்மதம் தானே, உடனே அனுப்பிடுன்னு கேட்கான். லாபான் மற்ற எல்லாரும் சொல்கிறாங்க, அடுத்த தகப்பன் எல்லாரும் சொல்கிறாங்க, பெண்ணு 10 நாளாவது இங்கே இருக்கட்டும், என்கிட்ட 10 நாளாவது என்கிட்ட இருக்கட்டும் சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த பெண்ணுடைய வாய் பிறப்பை கேட்பான்னு சொல்லி அந்த பெண்ணுகிட்ட கேட்காங்க, என்னம்மா சொல்கிற அப்படி கேட்காங்க. அவள் சந்தோஷமாக போகிறீங்க. உடனே சொல்கிறாங்க, அவளே சந்தோஷப்பட்டா, ஏன் நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க? அவளே சந்தோஷப்பட்டால நீங்கள் அனுப்ப வேண்டியதானே. அதுக்கப்புறம் அது மாதிரி நினச்சிக்காமா, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணமை பிடிக்க வரைக்கும் உண்மையான புருஷனாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையான மனைவியாக இருப்பேன்னு நீ சாட்சி சொல்லியிருக்க. உங்களுக்கு என்ன குறை? கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிரு. அதுக்கு தான் அவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டா, ஐயா நீங்கள் திருநெல்வேலியில் லேசகிட்டி தானேன்னு கேட்டா. ஆமாண்ணே, நான் சாரடக ஸ்கூலில் காலேஜில் படிக்கையாண்ணா, உன் பாட்டில் நிறையா நான் டிவியில் பார்ப்பேன் ஐயா அப்படின்னு சொன்னான். உடனே ஜோம் பண்ணி அனுப்பிவிட்டேன். என்ன கேட்டால், உலகத்தில் வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். அந்த கொஞ்ச நாட்களும் தேவனுக்கு பிரியமான நாட்களாய், ஒரு சாட்சியுள்ள நாட்களாய், மகிமையுள்ள நாட்களாக நீ வாழும்போது கர்த்தர் ஒரு நாளும் உன்னை தேற்ற மாட்டார். கர்த்தர் உன்னை ஆசிரிக்கிற தெய்வம், உன்னை வழிநடத்துகிற தெய்வம். அதை போல தான் அவன்கிட்ட சொன்னேன். சொல்லிட்டு மறுபடியும் என்னுடைய சாட்சி சிலது சொன்னேன். என் மகனுக்கு திருமணம் நடந்ததுமா, திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் ஊருக்கு வருவோம், சென்னைக்கு போவோம். எங்கள் மாமனார் என்னை என்னோட தாய்மாமா தான், யாக்கோ வளர்ந்துறேன், என்னை ட்ரெயின் ஏற்ற வருவார். என் மனைவி ஏங்கி அழுவா. எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க. கதறி அழுவா. எங்கள் அப்பா கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேன், ஏங்கி அழுவா. நான் அவன்கிட்ட சொல்லுவேன், ஏம்மா நீ இப்படி அழுவுறிய? எல்லோரும் என்ன நினைப்பாங்க, குடிக்கார பேர் கட்டி கொடுத்துட்டான் போலக்கு, அவன் அவளை அடிப்பான் போலக்கு, சித்திரை பண்ணுவான் போலக்கு, நான் ஒருத்தர் தாங்க முடியாது நினைப்பேன். அதையும் தாங்க மாட்டான். இன்றைக்கி எனக்கு 77 வயசு, என் மனைவிக்கு 73 வயசு. இன்றைக்கி அதே மாதிரி அழுகுறேன். நான் கிளம்புனா, நான் கிளம்பிக்கிட்டா விடி தூங்க மாட்டேன். காலைல போகிறேன்னு சொல்லிக்கிட்டா தூங்க மாட்டேன். ஏக்கம், அன்பு, எதமா அன்பு. நீ ஆண்டருக்கு பிரியமாக வாழ்வாயானால், தேவ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வாயனா, கருத்து ஒரு நாள் ஒன்று கைவிட மாட்டாருமா. நல்லா இருப்பேன், எங்கே இருந்தாலும் இருப்பேன். ஆனால் உயர்த்துவார். ஆனால் எங்கே போனாலும் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. சாட்சியாக வாடு, மகிமையாக வாடு. கடவுளுக்கு நன்றி சொல்லு. கடவுளுக்கு நன்றி சொல்லு. ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடம் கரம் பிடித்து வரீங்கன்னு சொல்லி ஆண்ட கேளு. ஆண்டவரை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து எங்கள் ஃப்ளைட்டு போயிட்டு அவங்களே என் ஃப்ளைட்லாம் வந்த பாம்பே வரைக்கும். இந்த வாழ்கிற வாழ்க்கை யாக்கோபு பத்தியில கதறி அழுதான்ல, கதறி அழுது மாத்திரமல்ல, ஒரு பயம், மரண பயம்.
ஒருவேளை ஏசா கொண்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு நினச்சி ரொம்ப சந்தேகம் வளர்ந்துட்டாங்க, ரொம்ப வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க, அவன் பிள்ளை குட்டி ஆகிட்டு எல்லாம் வந்துருச்சு. ஆனால் ஏசா பார்க்கணுன்னு ஆசைப்படுறான், ஒப்புரவாகணும், சகோதரன் ஒப்புரவாகணும் ஆசைப்படுறான். ஒப்புரவாகணும்னு ஆசைப்படும் போது இதுதான் வாழ்க்கை, ஒப்புரவாகணும். என்னைக்கு இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, செத்தாலும் என் டெட் பாடியை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய சகோதரிகள் உண்டு, டெட்டாலையும் டெட் பாடி பார்க்கணும்னு சொல்லக்கூடிய சகோதரிகள் உண்டு. அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, ஒப்புரவாகி உண்மையுள்ள வாழ்க்கை நீ வாழும்போது தான் கர்த்தருனை ஆஸ்வதிக்க முடியும். யாரையாற்ற ஒப்புரவாகம் இருக்கீங்களோ ஒப்புரவாகிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. யாரையாற்ற ஒப்புரவாகி தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க, சந்தோஷம் மாதிரி வேறு எந்த சந்தோஷம் கிடைக்காது. யார்கிட்டையும் பேசாமல் இருக்கவே கூடாது. நாம கிறிஸ்தவங்க, மற்றவங்க நமக்கு எவ்வளோ அன்பு இருக்குது, மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது, அந்த இருதயத்துக்கு போகக்கூடாது. நீ கடவுளுக்கு பிரியமாக நீ ஒப்புரவாகி வாழும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் சரீரத்துக்கு ஒரு வேதனை வராது, ஒரு வேதனை வராது, ஒரு கஷ்டம் வராது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. தேவனோட வாழக்கூடிய நீ வாழ்க்கையை வாழும்போது ஆண்டு ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட எண்ணத்துக்குள்ள மக்களாக வாழணும், சாட்சியுள்ள மக்களாக வாழணும், மைமீசத்துக்குள்ள மக்களாக வாழணும். ஒவ்வொருன்னு ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு முன்னாள் ஆட்களை அனுப்புகிறான். அனுப்பும்போது வேதத்தில் வாசித்து பாருங்க, அதே 22 அதிகாரத்தை வாசிக்கும் போது 13-14 வருஷங்களை வாசிக்கும் போது ஒப்புரவாகும்போது 200 வெள்ளாடு, 20 ஆட்டுக்கடா, 200 செம்பரியாடு, 20 கடாக்கள், 30 ஒட்டகங்கள், பால் குடிக்கிற மாடுகள், 10 மணி, என்னென்ன விஷயத்துக்கு அனுப்புகிறான். அனுப்பிட்டு ஒப்புரவாக்க போகிறான். ஒப்புரவாகும் போது இருந்தாலும் மரண பயம், அவருக்கு ஷாக்கு. ஏன் தப்பு பண்ணிட்டான்ல, தப்பு பண்ண குற்றம் உள்ள மனசு தான் குரு இருக்கும். அது மாதிரி தப்பு பண்ணிட்டான்ல, தப்பு பண்ணதுனால வேதனைப்படுறான். வேதனைப்பட்டு முதல்ல வேலைக்காரி அனுப்புகிறான். 2 வேலைக்காரி, அவங்க பிள்ளைகள், அதுக்கு லேயாள், அதுக்கு ராகேல் ஆசைப்பட்டான்ல, ஆசைப்பட்ட மனைவி இல்லை, கடைசி ராகேல் பிள்ளைகள், இவன் கடைசியாக வரான். ஏன்னா ஒரு மந்தர் உளுந்து எதா பண்ணால் பரவாயில்லன்னு சொல்லி ரொம்ப வேக அந்த காரியத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா, அவன் பண்ண காரியங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட போயிட்டான். அதுக்கு முன்னாடி வேதத்தில் வாசிக்கும் போது 33 அதிகாரத்தை 32 அதிகாரத்தை வாசிக்கும் போது கடைசி பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட போராடி ஜெயிக்கான். என்ன போராடி ஜெயிக்கான்? என் சகோதரன் பார்க்க போகிறேன், என் சகோதரன் பார்க்க போகிறேன், ஒருவேளை என்ன அடிச்சிட்டான்னா என்ன பண்ணுறது, நீங்கள் தான் பார்க்க முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமைத்தனம் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. 430 வருஷம் அடிமைத்தனம் வாழ்ந்து வெளியேறி வராங்க. வெளியேறி வரும்போது படைகள் நம்ம இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அப்படி கும்பலாக வந்துக்கிட்டு இருக்காங்க. 20 லட்சம் பேர், பிள்ளைகள் தவிர பெண்கள் தவிர 20 லட்சம் பேர். அப்போ எத்தனை பேர் வந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. அழைச்சி கொண்டு வரும்போது யோர்தானுக்கு சிவந்த சமத்துக்கிட்ட வராங்க. சிவந்த சமத்துக்கிட்ட வரும்போது பார்க்க பின்னால் பார்வன் படை. அவன் மனுஷன் தானே, அவன் என்ன செய்யறான், இந்த ஜனங்கள்லாம் நம்ம விட்டு போயிட்டாங்களே, நமக்கு யார் வேலை செய்வா, யாருக்கு வந்து வேலை செய்வான்னு ஆசைப்பட்டு பின்னால் தொடர்ந்து வரான். 600 பேரான ரதங்களோட துரத்தி வரான். ஜனங்களை பார்க்காங்க. பார்த்துட்டு மோசைட்டு கேட்காங்க, எகிப்தில் கல்றலன்னா இங்கே கொண்டு வந்து பதைக்க வந்தேன், எகிப்து கல்றலன்னு வந்தேன். மோசை பார்க்க, மோசை பயப்படுறான்ல, அவன் மனுஷன் தானே, அவன் பயப்படுவான்ல. ஆனால் ஆண்டுக்கு இல்லை, இன்றைக்கு பார்க்க ஈத்தனை நீ ஒரு நாள் பார்க்க போகிறதில்லை. அதை போல் உங்களுக்கு யார் விரோதம் வந்தாலும் சரி, யார் வித்தியாசம் பண்ணாலும் சரி, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் மேலே பாரம், கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு நீ வாழும்போது பார்த்தீங்கன்னா அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர், அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். அந்த தெய்வத்தை நினச்சி நீ வாழும்போது கர்த்தர் வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் இருந்தாலும் சரி, எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி, எத்தனை கண்ணீர் தான் விடுதலை தரக்கூடிய நல்லவராக இருக்கார். அதுக்கு தெய்வத்துக்கு, நம்ம சாட்சி உள்ள தெய்வத்துக்கு உண்மையாக நீ வாழும்போது ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார். அந்த மோச பயப்படலை, அந்த சொல்லிட்டார்ல, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை ஒரு நாள் பார்க்க முடியாது. அது மாத்திரம் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். ஒரு கோல் தான் வச்சுருக்கான், சர்ப்பமான கோல், கீழப்பட்ட பாம்பை மாறிச்சில்ல, அந்த கோல் தான் வச்சுருக்கான். அடிடானார், ஒரு அடி, ஒரே அடி தான், செங்கல் அப்படி 2 பிறந்துச்சு. எகிப்தியும் பின்னால் பொண்ணு ஆசைப்பட்டான். ஆண்டவர் பயங்கரமான
காரியத்தை கொடுத்தார். மின்னலும் இடியும் பயங்கரமாக கொடுத்து ஓடுற ரதத்தில் உள்ள உருளையெல்லாம் கழுது, வீலெலாம் கழண்டு ஓடுது. அப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்க, ஐயா அவன் தெய்வம் பெரியவர், உண்மை உள்ளவர், அவர் நடத்துகிறாரு, நம்ம திரும்பி போயிடுவோம் ஐயா, ஏன் சாகுன்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு எவ்வளவு பாடு வச்சாலும் புத்தியே வராது. எவ்வளோ தான் பாடு வச்சு எவ்வளோ தான் பண்ணால் கூட. பெங்களூரில் கலாசிப்பாளையத்தில் எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தருக்கார். என்னோட 7-8 வயசு கம்மி. ரொம்ப அழகாக ஸ்டைலாக சிகரெட் பிடிப்பார். ரொம்ப அழகாக, ரொம்ப அப்படி இப்படி தட்டுவார். இந்த புகை போகும் அப்படி. நான் சொன்னேன், தம்பி ஸ்டைலாக தட்டாத, ஒன்றும் ஆண்டை தட்டிடுவாருன்னு. கேட்கல. நல்ல மனுஷன். இப்போ இறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். இதுதான் வாழ்க்கைன்னு நம்ம அறியலை. ஆண்டவர் அறியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி ஆண்டவர் அறிஞ்ச மக்களோட சிகரெட் பிடிக்கிற ஒரு ஸ்டைலாக நினைக்கான். சிகரெட் பிடிச்சி புகை விடுறது ஒரு ஸ்டைலாக நினைக்கான். ஒரு உள்ளுக்கு இழுத்துட்டு வெளியே புகை விடுறது ஆண்டவர் ஒன்று இழுத்தாலும் ஒரு நிலைமை என்ன பார்க்கறது. நிறைய பேர் பார்க்கறதில்லை, யோசிக்கிறதில்லை. நிறைய பேர் என்றதில்லை. ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருந்தால் தான் அவன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட முடியும். பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து நானும் கிறிஸ்தவன், நானும் வரலத்துக்கு போயிடுவேன், எண்ணமே வேண்டாம் ஐயா. தேவனுடைய ரத்தத்தால் கழுவுப்பட்டு சாட்சியை நீ வாழலன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லுவார், அக்கிரமி செய்காரனே என்னை விட்டு அகன்று போ, உன்னை அறியேன்னு சொல்லுவார். நிறைய பேர் வாழ்கிறாங்க இன்றைக்கி தப்பான வாழ்க்கை. பணத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். பணம் தான் வாழ்க்கை இல்லை. பணம் ஒன்று வாழ வைக்காது. பணம் ஒன்று அழிச்சிடும். பணத்தை ஒன்று அழித்து கொண்டுடும். அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழ்வாய். ஆனால் தேவன் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். உன் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை ஆண்டவர் முத்திர விடுவார். என் மகனோட பிள்ளை, என் மகனோட காரியம் சொல்லி ஆண்டவர் நினைச்சு ஆண்டவன் வழி நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவன் யாக்கோபு மேலே பிரியமாக இருந்தார். அது மாத்திரமல்ல, அது 32 மாதத்து பார்த்தீங்கன்னா போராடுறான்ல. ராத்திரியில் விடியக்காரன் வரைக்கும், ராத்திரிலேருந்து விடியக்காரன் வரைக்கும் போராடுறான். எதுக்கு போராடுறான்? என் சகோதரன் கொண்டுடுவான். நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நிறைய தப்பு பாவம் பண்ணிட்டேன், எனக்கு மன்னிங்க ஐயா. நீங்கள்லாம் எனக்கு வாழ்க்கை இல்லை, நீங்கள்லாம் வாழ்க்கை இல்லை, நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும், நீங்கள் தான் வழி நடத்தணும்னு சொல்லி அழுதான்ல. பொழுது விடுதல் கொண்டல இல்லை. ஆனால் என்ன சொன்னாரு? நான் உடனே ஆஸ்வதிப்பேன். வாக்கு கொடுத்தார்ல. அவன் என்ன கேட்டான்? நீர் என்னை ஆஸ்வதித்தால் ஒழிய இந்த இடத்துல போக மாட்டேன்ட்டான். அதுதான் அப்படி அவன்கிட்ட கேட்கணும். அவன்கிட்ட கேட்கும்போது அது மட்டும் அவனுக்கு ஆண்டு என்ன வாக்கு கொடுத்தாரு? இனி உன் பேர் யாக்கோபு இல்லடா, இஸ்ரவேல். யாருக்கும் கிடைக்காத வார்த்தை. உலக படத்துல இஸ்ரவேல் தேசமும் அவனால உருவாச்சுது. இஸ்ரேல் தேசத்தை அவனால தான் யாக்கோபு தான் இஸ்ரேல் தேசம்னு உலக மேப்லேயே வாங்கிட்டான்ல. இஸ்ரேல் பேர் வாங்கிட்டான்ல. காரணம் பார்த்தீங்கன்னா, பார்வனை கேட்குறான், உன் வயசுன்னு கேட்கான். பார்வன்கிட்ட கொண்டு யோசேப்பை கொண்டு விட்டு பார்வனை ஆஸ்வதிக்கும் போது பார்வன் கேட்குறான், உன் வயசுன்னு கேட்கான். என் பாடுகள் அனுபவிச்சு என் பிதாக்களுடைய காலம் வாழ்ந்து எனக்கு 130 வயசு ஆகுதுங்க. பார்வன்கிட்ட சொல்கிறான். பார்வனை சொல்லி ஆஸ்வதிச்சு அதுக்கு 17 வருஷம் வாழ்ந்துருக்கான். அவன் ஆகும்போது 147 வயசு. வாழும்போது யாக்கோபு இறக்கும்போது 140 வயசு. அதுபோது கடவுளுக்கு நம்பிக்கையுள்ள மனுஷனை வாழ்ந்தான், சாட்சியை வாழ்ந்தான், மகிமையை வாழ்ந்தான். மகிமை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளன்னு நினைச்சான். அனைத்த தெய்வம் உண்மை உள்ளன்னு நினைச்சான். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு சாட்சியை நீ வாழும்போது உழைத்த தெய்வம் நம்மளை நடத்துவார். உன்னை பாதுகாப்பாக ஒரு எண்ணத்தோடு நீ வாழும்போது கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் கைவிட மாட்டார். என் மகளுக்கு திருமணம். பிரதர் டிஜே செய்ய தான் திருமணம் பண்ணி நடத்துகிறாங்க. நான் 5 மணிக்கு காலை எழும்பி என் மகள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அவள் கட்டில் படுத்திருக்கா. நான் கீழே உட்காந்து முழங்கால் போட்டு என்று கேட்கேன். என் மனைவியும் தூங்கிக்கிட்டு இருக்கா. அவள் கையை பிடிச்சி என் மகா கையோட இணைச்சி கை வச்சு ஜெவனிக்கிட்டு இருக்கேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, நீங்கள் நடத்தின ஐயா, நடத்தது மாத்திரமல்ல, அந்த மருமகன்
ஆஸ்வதிக்கட்டும். மருமகனா வரணும். மகளை நல்லா அன்பை பார்த்துபடி மகனும் மருமகனா இருக்கணும். சாட்சி உள்ள வாழ்க்கை மகன் மருமகனா வரணும். மகிமை செலுத்தக்கூடிய மருமகனா வாழணும் சொல்லி ஒரு மணி நேரத்துக்கு மேல முழங்கால நினை முழங்கால பாருங்க. செய்தி என்ன கொடுத்தாங்க தெரியுமா? டிஜி ஐயா கொடுத்து ஆதியம் 25:12 ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால 100 மடங்கு பலன் பெற்றான். அதே வார்த்தை தான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய கர்த்தர் பத்தியில, எவ்வளவு பெரிய நல்லவர் பத்திக்கல. அடுத்த தெய்வத்துக்கு சாட்சியா வாழ்றோமா, மகிமையை வாழ்ந்துறோமா? ஏதோ ஓடிட்டோம், ஓட்டம் ஓடி போச்சுது. என் வாழ்க்கை சுத்தமா நான் வாழலை, பரிசுத்தமா வாழலை, எவ்வளோ ஏமாற்று வேலைகள் பண்ணேன். ஆனால் கடவுளுடைய கிருபையினால ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே என்னை பாதுகாக்கிற தெய்வம் சாட்சியுள்ள மகிமையை வாழும் சொல்லி ஜெபித்ததுனால ஒரு குறைவில்லாம இன்றைக்கு வரைக்கும் யாக்கோபு கூட மகா கெட்டு போயிட்டா தீனாள். எப்படி திட்டு போயிட்டா? ஆண்டு சொன்னது என்னன்னா, இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னாரு. அவன் சொன்னான், நீ தேசம் திரும்பி வர பண்ணுகிறான்னா தசமா கொடுக்கேன்டான். ஆனால் திரும்பி வேற இடத்துக்கிட்டான் பண்ணிட்டான், சீக்கிரம் திரும்பிட்டான். போனது மக வாழ்க்கையோட சங்கடம். ஆண்டு பாதையில் போயிருப்பான் அப்படி சொன்னேன். ஆண்டு வழிநடத்த காதையில் செஞ்சிருப்பான்னு சொன்னேன். வாழ்க்கையில் கஷ்டமே இருந்திருக்காது, கண்ணீர் இருந்திருக்காது, வேதனை இருந்திருக்காது. அந்த வேதனை வந்தது இல்லை. காரணம் கடவுளுடைய வழிக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் போகும்போது தான். நிறைய பேரை தான் கடவுளுடைய வழிக்கு ஒப்பு கொடுக்கறது இல்லை. பணம் 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 வாழ வைக்காது. தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழவா. ஏன்னா கர்த்தவனை ஒரு நாள் கைவிட மாட்டார். இப்படிதானே சாப்பாடு வேணும், இதுக்கு வேற என்ன வேணும்? அந்த சாப்பாடு ஆண்டு தரமாட்டார. 40 வருஷம் வராது நடத்தினார். எங்களுக்கு ஒரு வழிகாட்டி சொன்னால், எகிப்திலேருந்து இந்த வழிகாட்டும் ஆண்டு பாறைவர் நடத்தின 70 பேர் 12 நீரூற்று 70 பேரிச்சம்பளம் இருந்ததில்லை. அந்த மரங்களெல்லாம் பார்த்து 1-2 மரங்கள் இருக்குது. நீரூற்று தோந்து போயிருக்குது. இஸ்லாமிய சகோதரர் வழி நடத்தினார். அவர் தான் சொன்னார், இந்த 40 வருஷம் இந்த பாலைவனத்தில் ஆண்டவர் வழி நடத்துகிற காட்சியை பார்த்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன்னா. ஆண்டு எப்படி நடத்திருக்க முடியும்? இவ்வளவு பெரிய பாலைவனத்தை எப்படி நடத்திருக்க முடியும்? அந்த விசுவாசமான வாழ்க்கைகளை வரணும். மனசாமி இருக்கக்கூடாது, காரணம் கருத்து வேரோட இருக்கக்கூடாது. கருத்து வேறு கடவுளுக்கு கொடுப்பாரு, கடவுள் வழி நடத்துவாருங்க. எண்ணத்துல வரணும். யாக்கோபு வாழ்ந்தான்ல, மகிமை உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான்ல, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான்ல, கடவுளை கனப்படக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தான்ல. அப்படி வாழும்போது ஒரு நாள் உனக்கு ஒரு சங்கடமே வரும். யார் யார் அவனோட சித்தத்தை மீறி போறாங்களோ, யார் யார் கஷ்டம்தான். திருப்பத்தூர்ல வடக்கணும், திருப்பத்தூர்ல சில சம்பவங்கள் நடந்தது. ஒரு தீவிரவாதிகள் சில தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தேவாரம் தான் டிஜிஜியா இருந்தாங்க. நல்ல தீப மனுஷன், கடவுள் பிரிவான மனுஷன். டிஜிவாதி ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அப்போ 3 பிரான்ஸ்காரங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இப்படி போய் சொன்னாங்க. வார்த்தை அவங்க மீறிட்டாங்க. அவர் என்ன சொல்றது நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி வார்த்தை மீறி போயிட்டாங்க. ஒரு சொல்லி அவர் அரவணைத்து வார்த்தை மீறி போனதுனால குண்டு வச்சு வெடிக்கப்பட்டு கார் நாசமாய் செத்து, கார் டேமேஜ், 3 போலீஸ்கார் செத்து, அந்த கைதி செத்து. இதுதான் வாழ்க்கை. ஒருத்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனோம் அப்படி சொன்னா, சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா. ஆனால் யாவுக்கு சாட்சியாக வாழ்ந்தான்ல. எப்படி வாழ்ந்தா? ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா, அவன்கிட்ட கேட்டான், கட்டளை கேட்டு வழி எடுத்து போனான். ஆனால் என்ன சொன்னான்? ஆதியாகமம் 32:10 இந்த கோலு தடிமா யோர்தானை கடந்து போனையா, இப்பொழுது 2 விதமான பரிவாரத்தை நடத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னான்ல. காரணம் கேட்டா, கடவுளுக்கு மகிமையை வாழ்ந்ததுனால, சாட்சியா வாழ்ந்ததுனால, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்ததுனால ஆண்டவர் எத்தனையோ விதமான காரியத்தை ஆண்டவர் வாழ வைப்பார். அழிஞ்சு போற உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் கடைசி நாட்கள்ல அன்னைக்கு ஒரு ஐயா ஒரு வீட்டில் கூப்பிட்டு
எங்கள் அப்பா ஒரு நல்ல பரிசுத்தவான், மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சில காரியங்களுக்கு அந்த மகன் வாழ்க்கை போச்சு, இந்த மகா வாழ்க்கை போச்சுன்னு சொல்லி ஒரே புலம்புறாங்க. கொஞ்சம் பண்ணிட்டு போங்க. ஜெபம் பண்ணிட்டு போனது மாத்திரமல்ல, ஆத்மா கடவுள்கிட்ட பிரியமாக போனோம் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு சங்கடமாக இருந்தது. ஆனாலும் வீட்டுக்கு போனேன். ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், ஆண்டவரே, யாக்கோபு 147 வருஷம் வாழ்ந்தார். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார். 12 பிள்ளைகளையும் ஆஸ்வதிச்சார். கடைசி காலத்தில் வாழ்க்கை எப்படி இருந்தது ஐயா? இந்த மகன் பிள்ளையோட வாழ்க்கையை கடைசி காலத்தில் பிசாசு எப்படியோ சில காரியத்தை செய்வான். பிசாசு சில காரியத்தை சொல்லி ஆசையை தூண்டி விடுவான். அந்த பிள்ளை சரியில்லாமல் போயிட்டாலே தகப்பனுக்கு ஒரு எண்ணம், களக்காட்டில், திருநெல்வேலியில் களக்காட்டில் ஒரு ஐயனை கூப்பிட்டாங்க வீட்டுக்கு. ஒரு கடற்கரை ஐயனை. யாருக்கு ஜெபம் பண்ணணும்? யாரை இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எண்ணமே அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். யாரும் ஆண்டவர் அறியணும். ஆண்டவர் அறியாமல் ஒருத்தர் போகவே கூடாது. கடவுள் பிரியமில்லாத காரியம் யார்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த ஐயா சொன்னார், உங்களுக்கு உடம்பு சுகர், உடம்பெல்லாம் சுகர் ஐயா, என் செத்து போவோம். ஆனால் ஆண்டவர் அறியாத மனுஷன், ஆண்டவர் அறியாத குடத்தில் பிறந்த மனுஷன், இறந்து போகும்னு எனக்கு ஒரு பையன் இருக்குது ஐயா. அதனால் ஒரு காரியம்னு கேட்டால், எனக்கு 3 பையங்க, 3 பையன் நல்லா அளவுத்துட்டேன். நீதிமான், ரொம்ப நீதிமான், வியாபாரி தான். யாரும் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார். பொருள் வாங்கினார்னா பொருளை தூக்கி உள்ளே போகிறதுக்கு முன்னாலே காசை கொடுத்தோம் தூக்கி உள்ளே போடுவார். அப்படி விட்ட மனுஷன். அவர் சொன்னார், இந்த ஒரு பையன் கடைக்கு அனுப்புனேன், வசூல் பண்ணுறதுக்கு அனுப்புனேன். அந்த கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி, ஒவ்வொரு விவரமான பையன்தான் அனுப்புங்க, காசு கொடுத்து விடணும், உங்கள் பையனுக்கு விவரம் காணாது சொல்லிட்டாங்க ஐயா. எனக்கு ரொம்ப வேதனை போச்சுது. இப்படி பையனை விட்டுட்டு போயிடுறேனே, ஓடிட்டு போய் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி எழுதார். நான் சொன்னேன், ஐயா, கடவுள்கிட்ட நீங்கள் ஆண்டவர் ஐயா குடும்பத்தை பிறந்துட்டீங்க, ஏசப்பான்னு கேளுங்க ஐயா, அவர் தான் விடுதலை தர முடியும். அந்த பரலோக வாழ்க்கை நீங்கள் ஆயத்தமாகன்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லி கடந்து வந்துட்டேன். அடுத்த நாள் அவங்க இறந்துட்டாங்க. அது மாதிரி இந்த ஒரு வீட்டுக்கு தகப்பனருக்கு ரொம்ப வீட்டுக்கு போகும்போது அவங்ககிட்டே தான் சொன்னேன், நீங்கள் பரிசுத்தனா கடைசி வரைக்கும் வளர்ந்துட்டீங்க ஐயா, இன்னும் நீங்கள் பரிசுத்தனா வாழணும், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நடத்துவான்னு சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் அவங்கள்ட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், நான் சொல்லி கடந்து வந்துட்டேன். இப்போ அவங்களும் கடலுக்கு போயிட்டாங்க, நித்திரை அடைஞ்சிட்டாங்க. இந்த உலகத்தை வாழ்கிற வாழ்க்கை ஒரு வேலை தான் ஐயா. யாக்கோபை போல மனிதனாய் மாத்திரமல்ல, தப்பு பண்ணி தான் ஆண்டு சம்பத்தை கேட்டான். அதே போல் வாழ்க்கையில் நீங்கள் தவறு செஞ்சுருக்கலாம். யாரும் உண்மையான ஆள்கள் கிடையாது, இயேசுவை தவிர. வேதத்தில் வாசிக்கும், யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்கிட்ட பாவம் யாரும் குற்றப்படுத்த கேட்ட ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான், ஒருத்தர் கேட்கல. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டுக்கு சாட்சியாக வாழ்வோம், மகிமை வாழ்வோம், மகிமை உள்ள வாழ்க்கை வாழுவோம். என் மனைவி சில நாளை என்கிட்ட கேட்பா, நீங்கள் போகும்போது என்னை ஆண்டு அழைச்சி போயிடும் கேட்பா, அண்ணா போவோமா ஏன்னு கேட்பா. போவோம், கிடைச்சதுமே தான் போயிடலாம்ல, அதுக்கு ஜெபம் பண்ணுவோம் சொன்னேன், அவ்வளோதான் சொன்னேன். அதனால் வாழ்கிற வாழ்க்கையை தேவன் பிரியமான வாழ்க்கை வாழலாம். அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மாலை வேளைக்காக நன்றி ராஜா. யாக்கோபு பயந்ததுனால், பயந்து வாழ்ந்ததுனால் மன்னிப்பு கொடுத்தீங்கப்பா. அது மாத்திரமல்ல, யாக்கோபு இல்லை இஸ்ரவேல் என்று பேர் தரிக்கப்படுவாயின்னு சொல்லி
கோத்திர பிதாக்களை மூலமாக எழுப்புறீங்கப்பா. அதே போல இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க. எல்லா பயத்தின் ஆவியும் எடுத்து போடுங்க. இவரோட காணிக்கை விசேஷித்த கருமண்ண ஆசீர்வதித்தாங்க. பலப்படுத்துங்க. கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். துதிக நம்ம செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.